ஃபர்ஸ்ட் பல்லு வந்ததுமே மார்க்கெட்ல சிலிகான் ஃபிங்கர் ப்ரஷ்னு இருக்கு. அதாவது ஃபிங்கர்ல மாட்டிக்கிற மாதிரி ப்ரஷஸ் இருக்கு. எப்போ அந்த குழந்தை தானா துப்ப ஆரம்பிக்குதோ அப்பையிலேருந்தே பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பேஸ்ட் டாக்டர் யூஸ் பண்ணும் அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். பிராணா ரீஹாப் சென்டர் மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் டாக்டர் வைஷ்ணவி. போன வீடியோவில் நம்ம பால் பற்கள் பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு குழந்தையோட முதல் பற்கள் வந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பல்லு வந்ததுமே மார்க்கெட்டில் சிலிகான் ஃபிங்கர் ப்ரஷ்னு இருக்குது. அதாவது ஃபிங்கரில் மாட்டிக்கிற மாதிரி ப்ரஷஸ் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் வாங்கி அந்த குழந்தையோட முதல் பல்லோட எல்லா சைட்லேயுமே விலக்கி விடணும். அப்படி ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 வயசு வந்ததுக்கப்புறம் எப்போ அந்த குழந்தை தானாக துப்ப ஆரம்பிக்குதோ அப்பையிலேருந்தே பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பேஸ்ட் டாக்டர் யூஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு அரிசி அளவுக்கான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணலாம். பொதுவாக அந்த குழந்தையோட ஒரு 5-6 வயசும் பேரண்ட்ஸே ப்ரஷ் பண்ணி விடுறது தான் அட்வைசபிள். ஒரு 6-7 வயசு வரைக்கும் அந்த பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன், அதாவது அவங்க அப்பா அம்மா பார்க்குறப்ப அந்த குழந்தை ப்ரஷ் பண்ணலாம். 8 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை தானாக ப்ரஷ் பண்ணுறது ஐடியல். ஏன் டாக்டர் மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணணும், ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணால் போதாதா, என் பசங்க சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க நைட் ப்ரஷ் பண்ணுறதுக்குன்னா, அதுக்கு ஈஸியாக 2 டெக்னிக் என்னென்னா, அவங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ரஷ் பண்ணுறது. ஏன்னா children learn from parents. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் பசங்க பண்ணுவாங்க. ஸோ நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் அப்பா அம்மா பசங்க இருக்காங்கன்னா நைட் கண்ணாடி முன்னாடி நின்று எல்லாரும் சேர்ந்து ப்ரஷ் பண்ணிட்டு படுக்க போகிறது மூலயமா அதை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் ஹேபிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம அந்த நைட் ப்ரஷிங்கை குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடியும். இன்னொரு டெக்னிக் என்னென்னா, இப்போ காலைக்கு உனக்கு வந்து எல்லோ கலர் டூத் ப்ரஷ், நைட்டு வந்து ஒரு பிளாக் கலர் டூத் ப்ரஷ்னு 2 டூத் ப்ரஷ் டிஃப்ரெண்ட்டான டூத் ப்ரஷ் வச்சது மூலயமா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகே, நைட் வந்து வேறு டூத் ப்ரஷில் ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்மால் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம குழந்தைய வந்து நைட் ப்ரஷிங் வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரி டாக்டர், மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணால் போதுமா அப்படின்னா பத்தாது. ஒரு வாட்டி இன் பிட்வீன் த டே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்றோம். ஆனால் குழந்தைங்கன்னு வரப்போ நடுவில் பால், ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ், நிறைய ஜங்க்ஸ் கூட சாப்பிடுவாங்க. ஸோ ஈவன் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் சாப்பிட்டா கூட நல்லா வாய் கொப்பிழிச்சு துப்பி தண்ணி குடிக்கிறது மூலயமா முக்காவாசியான டென்டல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்கள் குழந்தைங்களை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நைட் மார்னிங் ப்ரஷிங் கூடவே எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பிழிச்சு துப்பணும், தண்ணி குடிக்கணுன்ற பழக்கத்தை நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சரி, நிறைய பேரண்ட்ஸோட இன்னொரு கன்சர்ன் என்னென்னா, விழுற பல் சின்னதாக இருக்குது டாக்டர், ஆனால் விழுந்து முளைக்கிற பல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அது வந்து முன்பின்னாக இருக்குது, அது ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் அது வந்து ஓகே தான். பட் ஸ்டில் இந்த ப்ரஷிங்கோட 6 months ஒன்ஸ் போய் உங்கள் டென்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வயசில் விழ வேண்டிய பல் விழுந்திருக்கா, முளைக்க வேண்டிய பல்லெல்லாம் கரெக்டாக முளைச்சிருக்கா. சில பசங்களுக்கு வந்து விரல் சுப்புற பழக்கம் இருக்கும், அதுவே ரொம்ப நாள் ஒரு 7-8 வயசு வரைக்குமே விரல் சுப்புவாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு அந்த ஹேபிட்னாலேயே முன்பல் எத்தி வளர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட, இல்லைன்னா அதாவது லைட்டாக சொத்தை இருக்குன்னா கூட முன்னாடியே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் நைட் ப்ரஷிங்கோட எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பிழிச்சு துப்பணும், நிறைய தண்ணி குடிக்கணுன்றதோட 6 months ஒன்ஸ் போய் உங்கள் டென்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ பால் பல்லு தானே, எப்படியும் விழுந்து முளைக்க போகுது தானே அப்படின்னு விடாமல் உங்கள் குழந்தைங்களோட பார்ப்பற்களை மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட ஃப்யூச்சர் டென்டல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களை கண்டிப்பாக சேவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா 6 months போய் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து உங்கள் ஓரல் ஹைஜீனை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்கிட்ட என்னோட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற காமனான கொஸ்டின் என்னென்னா, என்ன டூத் பேஸ்ட் டாக்டர் யூஸ் பண்ணுறது, ஏன்னா நிறைய டூத் பேஸ்ட் இருக்குது மார்க்கெட்டில், ஸோ எது பெஸ்ட்டு நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக எல்லா பேஸ்ட்லேயும் இருக்க 2 விஷயம் என்னென்னா,